வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமலநாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 3 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்பு. போதைப் பொருளுக்கு அடிமையான பெண்கள் அதிகரிப்பு, அரசு தகவல். கோட்டா கோகம போராட்டம், 31 சந்தேக நபர்கள் அடையாளம். வருமான வரி அறிக்கைகளை நவம்பர் மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். தொடர்பட இலங்கை செய்திகள். களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கட்டுக்குருந்த கடற்கரையில் இருந்து இன்று ஹசிஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. அங்கு சுமார் 12 கிலோகிராம் ஹசிஸ் போதைப்பொருள் இருந்துள்ளதுடன் அதன் பெறுமதி 3 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று கூறப்படுகிறது. கடற்கரையில் ஒதுங்கியிருந்த இந்த போதியை முதலில் கண்டது அருகில் உள்ள சுற்றுலா விடுதி ஊழியர்கள் என்பதுடன் அவர்கள் இது குறித்து பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பின்னர் கட்டுக்குருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாம் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து குறித்த போதியை மேலதிக விசாரணைகளுக்காக எடுத்துச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து களுத்துறை கட்டுக்குருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் களுத்துறை தெற்கு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப் பொருளுக்கு அடிமையான பெண்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சமீபத்திய தகவலின் அடிப்படையில் இவ்வாறான அதிகரிப்பு காணப்படுவதாக சிறுவர்கள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கவலை வெளியிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் நகர்ப்புறங்களில் இவ்வாறு அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஐஸ், மாத்திரைகள், மதுபானம் மற்றும் சிகரெட் போன்றவை அதிகளவில் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு சபையின் தரவுகளின் அடிப்படையில் இவ்வாறு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் கர்ப்பிணி பெண்களிடையே போதைப் பொருள் பாவனையால் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். வளர்ந்து வரும் இந்த பிரச்சனையை தீர்க்கவும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்கவும் அமைச்சகம் ஏற்கனவே ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கியுள்ளதாகவும் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி அறிக்கைகளை நவம்பர் மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளது. இதன்படி குறிப்பிட்ட மதிப்பீட்டு ஆண்டின் கீழ் வருமான வரிக்கு பதிவு செய்யப்பட்ட அனைத்து நபர்களும் நவம்பர் 30 அல்லது அதற்கு முன்னர் தங்கள் வரி அறிக்கைகளை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். குறித்த திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்காதோர் மீது 2017 ஆண்டின் 24ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவ்திணைக்களம் எச்சரித்துள்ளது. மேலதிக தகவல்களுக்கு 1944 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் www.ird.gov.lk என்ற இணையதளத்தை பார்வையிடவோ அல்லது அருகிலுள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்கள பிராந்திய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவோ முடியும் என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 31 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டு மே மாதம் காளிமுகத்திடலில் கோட்டா கோகம போராட்டம் அமைதியான முறையில் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தின் மீது சிலர் தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர். இவ்வம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். அதற்கமைய குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி சஜித் பண்டார நீதிமன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். முன்னதாக கோட்டா கோகம போராட்டம் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலமும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலமும் காவல்துறை உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் குழுவினால் 5 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. குறித்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்று இடம்பெற்ற போதே அரசு சட்டத்தரணி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குவதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இதேவேளை சம்பவம் நடந்தபோது காவல்துறை செயலற்ற நிலையில் செயற்பட்டதன் காரணமாகவே இந்த துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தனர். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் தெங்கு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மானியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
புதிதாக தெங்கு பயிரிடப்படும் காணிக்கு நீர் வசதிகளை பெறுவதற்காக இந்த மானியம் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் 1 மில்லியன் கன்றுகளை வளர்க்கும் திட்டத்துடன் இணைந்து இந்த மானியம் வழங்கப்பட உள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். தொடர்பான உலக செய்திகள். அமெரிக்காவின் ஹென்டக்கி மாகாணத்தில் லூயிஸ்வில் விமான நிலையம் அருகே சரக்கு விமானம் விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணித்த 3 உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. UPS ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சரக்கு விமானம் லூயிஸ்வில் விமான நிலையத்தில் இருந்து ஹவாய் நோக்கி புறப்பட்ட 5 நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்த வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் மேஜராக ஜோக்ரான் மம்தானி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 1892ஆம் ஆண்டுக்கு பின்னர் நகரத்தின் இளைய மேயர், அதன் முதல் முஸ்லிம் மேயர் மற்றும் ஆப்பிரிக்காவில் பிறந்த முதல் மேயர் என்ற சிறப்புகளை ஜோக்ரான் மம்தானி பெறுகிறார். முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோ மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ஹார்டிஸ் சில்வா ஆகியோரை எதிர்த்து அவர் பெற்றுள்ள வெற்றி குறிப்பிடத்தக்கது. அதற்கும் மேலாக ஜனநாயக கட்சியின் இடதுசாரிகளில் பலர் பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கும் அரசியல்வாதியை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இளமை, ஆளுமை மற்றும் அவரது தலைமுறைக்கே உரித்தான சமூக ஊடக இணக்கம் ஆகியவற்றை அவர் கொண்டிருக்கிறார். அவரது இனம் கட்சியின் அடித்தளத்தின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது. அவர் ஒரு அரசியல் போராட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லை. அத்துடன் இலவச குழந்தை பராமரிப்பு, பொது போக்குவரத்து விரிவாக்கம் மற்றும் தடையற்ற சந்தை கட்டமைப்பில் அரசாங்க தலையீடு போன்ற இடதுசாரி கருத்துக்களை அவர் ஆதரித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் இறுதிப் போட்டியில் இத்தாலி வீரர் யானிக் சின்வர் கனடா வீரர் ஃபெலிக்ஸ் அகர் அலியசீமேவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இந்த நிலையில் ADB டென்னிஸ் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலில் யானிக் சின்வர் 11,500 புள்ளிகளுடன் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். 11,250 புள்ளிகளுடன் ஸ்பெயின் வீரர் ஹார்லோஸ் அல்ஹாரஸ் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.